கிண்ணத்தப்பம் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். எந்த டம்ளரில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 1.25 டம்ளர் அளவுக்கு நமக்கு திக்கான தேங்காய் பால் தேவைப்படும். கூடவே 3/4 டம்ளர் அளவுக்கு சீனி தேவைப்படும். ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 4 ஏலக்காய், 1 முட்டை சேர்த்துட்டு இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீனி, தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுக்கலாம். பாத்திரத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய பிளேட் இருந்ததுன்னா கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அண்ட் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. மேலே ஒரு மூடி போட்டுட்டு இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு 1/2 hour கிட்ட ஆகும். ஸோ 1/2 hour நல்லாவே வெந்து வந்துடும். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா சைடில் எடுத்து விட்டுட்டு நம்ம பீஸ் போட்டோம் அப்படின்னா சூப்பரான கிண்ணத்தப்பம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.